வணக்கம். சினி மினி கவிஞர் வாலி தன்னுடைய நூலில் ஒரு மிக உயர்ந்த ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அந்த விஷயத்தை நான் படித்தேன். படிக்கும்போது அது எந்த அளவுக்கு சுவாரஸ்யமான ஒரு சம்பவமாக இருக்குது அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ள பட்டுச்சு. நான் விரும்பி வாசித்த அந்த தகவலை இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கவிஞர் வாலி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மிக உயர்ந்த அரசியல் பதவி ஒருவருக்கு கிடைத்து விட்டது. ஹையஸ்ட் பொலிட்டிக்கல் பொசிஷன். அந்த பொசிஷன் அவருக்கு கிடைச்சது காரணம் அவருடைய திறமைகளால். அந்த திறமைகளாலும் தகுதிகளாலும் அந்த பதவியில் அந்த நபர் அமர வேண்டிய நிலை உண்டானது. அப்படிப்பட்ட உயர்ந்த ஆசனத்தில் அவர் அமர்ந்த பிறகு எல்லாருமே போய் அவரை வாழ்த்தினாங்க. அவருக்கு மலர் மாலைகளை அணிவித்தார்கள், பொக்கே கொடுத்தாங்க. அவரை எந்த அளவிற்கு உயர்ந்த வார்த்தைகளால் புகழ வேண்டுமோ அந்த காரியங்களையெல்லாம் பண்ணாங்க. பல கவிஞர்களாக இருக்கக்கூடியவங்க கவிதைகளால் அவருக்கு அர்ச்சனை செய்தார்கள். டெய்லி பேப்பரை எடுத்தால் அவரை போய் ஆட்கள் பார்க்குறதும், அவரை பாராட்டுறதும், அவருக்கு மாலைகள் அணிவிக்கிறதும், அவருக்கு பொக்கே கொடுக்குறதும், ஆளுயர மாலைகளை அவருக்கு அணிவிக்கிறதும், இது எல்லாமே தொலைக்காட்சிகளில் காட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, நாளிதழ்களில் வந்துக்கிட்டு இருக்கு, புத்தகங்களில் வந்துக்கிட்டு இருக்கு. இதை கவிஞர் வாலியும் பார்க்குறாரு, படிக்கிறாரு, தெரிஞ்சுக்கிறார். வாலிக்கு மனசுக்குள்ளே என்ன குறை அப்படின்னா, டெய்லி ஆளுக போகிறாங்க, அவர் அரசியல் உலகத்தில் மிக உயர்ந்த ஆசனத்தில் இப்போது அமர்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ அந்த கட்சியை சேர்ந்த மனிதர்கள், வேறு கட்சியில் இருப்பவர்கள், கூட்டணி கட்சியில் இருப்பவர்கள், அவருடைய நலம் விரும்பிகள், பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், இது மாதிரி புகழ்பெற்ற மனிதர்கள் பலரும் டெய்லி கூட்டமாக அவருடைய வீட்டிற்கு சென்று அவருக்கு மாலை அணிவித்து அவருக்கு மரியாதை செலுத்தி அப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும்போது, வாலியை பொறுத்தளவில் ஒரு நோட்டபிள் ஃபிகர் இல்லையா. நம்ம எப்படி போகிறது? நம்ம போகும்போது ஒரே கூட்டமாக ஆளுக இருந்து அப்படின்ற மாதிரி அந்த கூட்டத்தில் ஒரு ஆளாக போய் நம்ம நின்று அப்படியே க்யூவில் நிற்க முடியுமா? 100 பேர் நிற்கிறாங்க, கட்சி ஆளுக, கட்சி தொண்டர்கள் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த கூட்டத்தில் போய் நம்மளும் ஒரு ஆளாக நின்று அப்படின்றத சரிபட்டு வருமா? அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே அவர் நினச்சிக்கிட்டு இந்த உயர்ந்த ஆசனத்தில் அந்த முக்கிய நபர் அமர்ந்த பிறகு கூட, பல நாட்கள் ஆன பிறகு கூட வாலி அவருடைய வீட்டுக்கோ அந்த மனிதரை சந்தித்து மாலை அணிவிப்பதற்கோ போகலை அப்படி வச்சுங்களேன். ஆனால் மனசுக்குள்ளே அவர் நினைக்கிறாரு, நேரில் போய் வாழ்த்தணும், ஒரு மாலையை கொண்டு போய் கழுத்தில் போட்டுட்டு நல்ல வார்த்தைகளால் அவரை புகழ வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. ஆனால் அந்த கூட்டத்தை பார்த்து, டெய்லி பேப்பரில் வரக்கூடிய கூட்டத்தை பார்த்துட்டு அவருக்கு எப்போ போகிறது அப்படி இப்படின்ற அந்த விஷயம் தெரியாதனால அந்த காரியத்தை செயல் வடிவத்துக்கு கொண்டு வராமலே இருக்கார். இதுக்கிடையில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த முக்கிய ஆசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நபர் அங்கே வந்தார். கவிஞர் வாலி அவரை பார்த்தார். பார்த்துட்டு சொன்னார், நீங்கள் மிக உயர்ந்த போஸ்ட்டில் உட்காந்துருக்கீங்க, இந்த பீடம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது உங்களுடைய உழைப்புக்காகவும் திறமைக்காகவும் தான், உங்களுடைய சாதனைகளுக்காகவும் தான். நீங்கள் அருமையான சாதனைகளை பண்ணியிருக்கீங்க, மிகச்சிறந்த தொண்டுகள் பண்ணியிருக்கீங்க, மிகப்பெரிய அளவில் மக்களுடைய சேவையில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். நீங்கள் பண்ண அந்த நல்ல காரியங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கௌரவம் தான் இந்த பதவி. அதனால் 100% அந்த பதவியில் அமர்வதற்கான தகுதிகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்றதான் உண்மை. நானே நேரில் உங்களை வாழ்த்தணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி காலையில் கூட நினச்சேன், எப்போ உங்கள் வீட்டுக்கு நான் வரணும், எப்போ நான் வாழ்த்தணும், எப்போ நான் வரணும்னு சொல்லிட்டு ஒரு டைம் கொடுங்க, அப்பாயின்மெண்ட். அந்த டைம் சொன்னீங்கன்னா அந்த டைமுக்கு நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அண்ணே அப்படிலாம் பேசாதீங்கண்ணே. என்னண்ணே நீங்கள் போய் என்கிட்ட போய் டைம் கேட்டு அப்படிலாம் பேசாதீங்கண்ணே, நீங்கள் வீட்டுக்கு வர வேண்டாண்ணே, உங்கள் வீட்டுக்கு நான் வரேண்ணே, நேரில் உங்களுடைய வாழ்த்தை உங்கள் வீட்டில் நான் வாங்கிக்கிறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயர்ந்த பீடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அரசியல்வாதி வாலிகிட்ட சொல்கிறார். வாலிக்கு இதில் ஆச்சரியம், என்னையா இது, நம்ம அவர் வீட்டுக்கு வரோன்னு சொல்லி சொல்கிறோம், அவர் நம்ம வீட்டுக்கு வாழ்த்தை வீட்டில் நேரில் வாங்கிக்கிறேன்றாரு அப்படின்ற மாதிரி வாலி நினச்சிக்கிட்டு இருக்காரு. வாலிக்கு அதுக்கு பிறகு என்னென்னா ஒரு நம்பிக்கை இல்லை. அவ்வளோ பெரிய உயர்ந்த போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நம்ம வீட்டுக்கெல்லாம் வரப்போகிறாரா, வர முடியுமா, வர அளவுக்கு அவருக்கு டைம் இருக்கா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் என்னென்னா இந்த சம்பவம் நடந்து சில நாட்கள்லேயே, அந்த வாரத்திலேயே அந்த முக்கிய பதவியில் அமர்ந்திருக்கக்கூடிய
மனிதர் இருக்கார் இல்லையா, அவர் வாலி வீட்டுக்கு வந்துட்டார். வாலி வீட்டுக்கு வந்து வாலி வந்து பொன்னாடை போத்தலான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தா, அவர் ஒரு பொன்னாடையை கையில் எடுத்து வந்துட்டார், சால்வையை எடுத்து வந்து வாலிக்கு போட்டு விட்டு வாலியினுடைய வாழ்த்துக்களை பெற்று இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடைபெற்று, அப்போ வாலி வந்து தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய சால்வையை வந்து உடனே அந்த முக்கிய நபருக்கு வந்து போத்தி விட்டுருப்பார், போத்தி விட்டு வாழ்த்திருப்பார். அப்படி வச்சுங்களேன், உங்கள் தகுதிக்கு கிடைச்ச பதவி தான் இது, உண்மையாகவே நான் அதுக்காக சந்தோஷப்படுறேன், அந்த பதவி கிடைக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் வந்து மக்களுடைய சேவைகளை நல்லா செஞ்சுருக்கீங்க, நிறையா நல்ல காரியங்களை பண்ணியிருக்கீங்க, அந்த நல்ல காரியங்கள் பண்ணியதற்காக கிடைக்கப்பட்ட வெகுமதி தான் இந்த பதவி அப்படின்னு சொல்லி வாலி அந்த முக்கியமான நபரை வாழ்த்தி புகழ்ந்தார். இந்த சம்பவம் நடக்கும்போது வாலி வந்து அந்த இருக தழுவின்னு இருக்குல்ல, அந்த அரசியல்வாதியை இருக தழுவி கட்டி அணைத்து அவருடைய நெத்தியில் வந்து முத்தமிட்டு, இது வாலியே எழுதியிருக்காரு, அவரை வந்து நான் இருக கட்டிப்பிடிச்சி அவருடைய நெத்தியில் வந்து முத்தமிட்டு வாழ்த்தினேன் அப்படின்னு. இப்போ இந்த சம்பவத்தை இவ்வளோ நேரம் சொல்லியாச்சுல்ல, சொன்ன பிறகு அந்த அரசியல்வாதி யார், அந்த முக்கிய ஆசனத்தில் அமர்ந்திருந்த மனிதர் யார், வாலியை கூட வீட்டுக்கே வர வேண்டாம் நானே வந்துடுறேன்னு சொல்லிட்டு பொன்னாடை ஒன்றை கையில் எடுத்து கொண்டு வந்து வாலிக்கு அணிவித்து வாலியின் வாழ்த்துக்களை அவருடைய வீட்டிலேயே பெற்று வாலியின் அன்பு நிறைந்த முத்தத்தை தன்னுடைய நெற்றியில் கிடைக்குமாறு செய்து, அப்படிப்பட்ட காரியத்தினுடைய கதாநாயகன் யார் அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் இப்போ உண்டாகிட்டு இருக்குல்ல, அந்த கதாநாயகன் யார் என்றால் நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின். அப்போது மு.க. ஸ்டாலின் துணை முதல் மந்திரியாக அந்த ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். துணை முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அமர்ந்திருந்த அந்த தருணத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் தான் இவை. இந்த சம்பவத்தை வாலி தான் எழுதியிருக்கக்கூடிய நூலில் மிகவும் அருமையாக எழுதியிருக்கிறார். அந்த சம்பவத்தை படிக்கும்போது எனக்கு வாலி மேலே உயர்ந்த மரியாதை உண்டானது அப்படின்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மு.க. ஸ்டாலின் மீது எனக்கு அளவற்ற மதிப்பும் மரியாதையும் அந்த விஷயங்களை படிக்கும்போது என் மனதில் உண்டானது. இவற்றையெல்லாம் தாண்டி தான் எழுதியிருக்கக்கூடிய அந்த கட்டுரையின் முடிவில் வாலி எழுதியிருந்த ஒரு வரி எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அந்த வரி இப்போது கூட என் மனதின் அடித்தளத்தில் முழங்கிக் கொண்டே இருக்கிறது. அது என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களே, வாலி எழுதிய அந்த வரியை இப்போது நான் கூறுகிறேன். எளிமையை வலிமையாய் கொண்டவரை எவ்வுயிரும் கைகூப்பி தொழும். இதான் வாலி எழுதியிருந்த அருமையான வரி. எந்த அளவிற்கு ஆழமான அர்த்தம் நிறைந்த வரி என்பதை உங்களால் இதன் மூலம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த சம்பவத்தை கேள்விப்படும்போது உங்களுக்கு கவிஞர் வாலியின் மீதும் நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் மீதும் அளவற்ற மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் என்று எனக்கு நன்றாக தெரியும்.